சுக்கிரனுடைய தசை. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு ஆதிபத்திய ரீதியாக 2க்கும் 7க்கும் உடையவர். ஒரு கேந்திரத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். இது ரெண்டுமே நல்ல ஆதிபத்தியங்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் அது மாரகஸ்தானமும் கூட. இங்கே பாருங்க, இந்த சுக்கிரன் மேச லக்னக்காரர்களினுடைய ஜாதகத்தில் வலிமை பெற வேண்டியது ஒரு விதத்தில் அவசியம். ஏன்னா சுக்கிரன் தான் மனைவிக்கான காரக கிரகம், சுக்கிரன் தான் பொருளாதாரத்திற்கான காரக கிரகம். இங்கே இந்த ரெண்டுத்துக்கும் பாவாதிபத்தியம் 2 7 குடும்ப தன ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமாக சுக்கிரனே அமைகிறார். அப்போ மேச லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சுக்கிரன் ஆதிபத்திய ரீதியாகவும் சரி காரக ரீதியாகவும் சரி வலுப்பெற வேண்டியது அவசியம். ஒருவேளை இவர் நீசம் பெற்றாலோ அல்லது அஸ்தங்கம் பெற்றாலோ அல்லது ராகு கேதுக்களோடு நெருங்குகின்ற நிலையிலோ தன் பலத்தை இழக்குமானால் மேச லக்னக்காரர்களுக்கு சுக்கிரனின் தசை வரும் பொழுது குடும்பத்தில் பாதிப்பு, வருமான ரீதியாக தடைகள் ஏற்படுவது, சரியான நிம்மதியான சுகங்களை கிடைக்காமல் அலைய விடுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளை இந்த சுக்கிர தசை கொடுக்கும். அதேபோல் ஆதிபத்திய ரீதியாக அவர் 2 7க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால அவர் பலவீனமாவது சில நிலைகளில் மன வாழ்க்கை அமைவதில் தடை தாமதங்களை ஏற்படுத்துவதற்கும் அல்லது கணவன் மனைவிக்கிடையில் ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்துவதற்கும் பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ சுக்கிரன் என்னதான் மாரகாதிபதியாக இருந்தாலும் குடும்பத்திற்காகவும் மன அமைப்புகளுக்காகவும் வருமான அமைப்புகளுக்காகவும் அதுவும் இல்லாமல் அவர் ஒரு இயற்கை சுபகிரகம், சரிங்களா? அவர் வலுப்பெற வேண்டியது மேச லக்னத்திற்கு அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க, சரிங்களா?